அவர் ஆபாச நீதி தான் கூப்பிடணும், உதயநிதி கிடையாது. மனநல மருத்துவர்கிட்ட திரு உதயநிதி அனுப்பணும். ஓப்பனா சொல்றேன், உண்மை. உங்களுடைய அம்மா முன்பும் உங்களுடைய மகள் முன்பும் இந்த வார்த்தையை பேச முடியுமா திரு உதயநிதி அவர்களே? பேச முடியுமா? அப்ப எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பணி என்ன? அண்ணா உருவாக்கிய இயக்கம் சமூக நீதியும் மாநில சுயாட்சியும் பேசி பேசி வளர்ந்த இயக்கம். அதுக்கப்புறம் கலைஞர் 1000 குற்றச்சாட்டுகள் இருக்கான். சமூக நீதி பேசி கட்சியை வளர்த்தார். அவரும் பெண்களை கொச்சையா பேசக்கூடிய வழக்கத்தை திருமதி இந்திரா காந்தி மேடம் கிட்ட இருந்து கொண்டு வந்தார். அது என்ன பேசினார் அதுக்குள்ள போக விரும்பல. இறந்தவரை பத்தி பேச வேணாம், வரலாறு. அப்ப ஜெயலலிதா அம்மா பொதுச்செயலர் ஆன முதலமைச்சர் ஆன அன்னைக்கு உருவான பண்பாடு திமுக, ஒரு பெண்ணுடைய தலைமையை விமர்சிக்க மாட்டாங்க. ஒரு பெண் முதலமைச்சரா இருக்கும் பொழுது அந்த முதலமைச்சர் செய்யக்கூடிய நிர்வாகத்தை விமர்சிக்க மாட்டாங்க. தேர்தல் அரசியலை எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சாரத்தை உருவாக்க மாட்டாங்க. தனிப்பட்ட தாக்குதல்கள், ஒரு பெண்ணுடைய உடல் உறவு. பெரியார் அப்பயே சொன்னார், பெண்ணை கடவுளா பாக்குறதோட பெண்ணை சக மனுஷியா பாருங்க, நம்மள ஒரு ஆளா பாருங்க. புனிதமா பேசுறது முக்கியம் இல்ல, சமத்துவமா பேசுறதான் முக்கியம். இந்த சிந்தனை உங்களுக்கு இல்லை திரு உதயநிதி அவர்களே. பெரியார் கருத்துக்களை உள்வாங்கி அண்ணா உருவாக்கிய இயக்கம் பெரியாருடைய பெண் ஏன் அடிமையானால் புக்கை எடுத்து உதயநிதிக்கு புக்கை கொடுக்கணும். அந்த சிந்தனை இருக்குல்ல, அந்த ஒரு பிறப்பால் ஒரு சிந்தனை இருக்குல்ல திரு உதயநிதி அவர்களுக்கு. எங்க தாத்தா கலைஞர் முன்னாள் முதலமைச்சர், எங்க அப்பா முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின், எங்க அப்பா முன்னாள் முதலமைச்சரா இருந்ததுனால இன்னைக்கு என்ன பட்டாபிஷேகம் பண்ணி எதிர்கட்சி தலைவரா உட்கார்ந்து வச்சிருக்க அந்த திமிர் இருக்குல்ல, அந்த திமிர் தான் பிறப்பால் உருவாக்கப்பட்டது. அந்த பிறப்பால் உருவாக்கப்பட்ட ஆணவம் தான் இன்றைக்கு 57 எம்எல்ஏவோட உங்களை உட்கார வச்சு 26 கட்சி கூட்டணியை உருவாக்கி ஒவ்வொரு தொகுதியில் 40 கோடி ரூபாய் செலவு பண்ணி 75 வருஷ பாரம்பரிய கட்சிய உங்களுடைய ஆணவத்தால் இன்னைக்கு உங்களை உட்கார வச்சிருக்கார் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை. இன்னைக்கு வீட்டுல உட்கார்ந்ததுக்கான உங்களுடைய ஆணவம். ஏன் அந்த வார்த்தையை சொல்றேன்னா, இப்ப எக்ஸ்ல ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆணவமா திரு மு.க. ஸ்டாலின் சொல்றாரு. இதுவரைக்கும் எங்களுடைய முதலமைச்சர் எங்களுடைய அண்ணன் ஒரே ஒரு இடத்துல பெண்ணை தவறா தரக்குறைவா பேசி பார்த்திருக்கீங்களா? எழுதி வச்சுக்க, இப்ப எழுதி கொடுங்க திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே. உங்கள் மீது ஏற்படக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகளை பத்தி பேசியிருப்பார், அதிகார அத்துமீறலை பத்தி பேசியிருப்பார், உங்களுடைய குடும்ப ஆட்சியை பத்தி பேசியிருப்பார். இதுதான் மக்கள் கிட்ட அவர் கொண்டு போன பிரச்சாரம். வேற எந்த பிரச்சாரத்தையும் அவர் உருவாக்கல. அவர் சொன்ன மாதிரியே எழுதி வச்சுக்கோங்க, இந்த 80 நாள்ல 75 வருஷத்துல ஒழிக்க முடியாத ஊழலை ஒவ்வொரு துறையிலும் ஒழிச்சிருக்கிறார். இன்னைக்கு இந்த 80 நாள்ல பார்ட்டி ஃபண்ட் முதலமைச்சர் கலெக்ஷன் பண்ண நினைச்சா 10,000 கோடி ரூபாய் ஈஸியா கலெக்ஷன் பண்ண முடியும். அது வேணான்னு தூக்கி போட்டிருக்காங்க. எங்களுக்கு தெரியாத அந்த வழி. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்ட கையில 5 லட்சம் ரூபாய் இன்னைக்கு வரைக்கும் பணம் இல்ல. இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கிட்ட இன்னைக்கு வரைக்கும் மொத்தமா 25 லட்சம் ரூபாய் பணம் இல்ல. ஒரு நேர்மை என்பது என்ன தெரியுங்களா? வாய்ப்பே இல்லாம நேர்மையா இருக்கிறது முக்கியம் இல்ல, எல்லா வாய்ப்புகளும் இருந்து ஒரு மனிதன் அதிகாரமும் அந்த பலமும் இருக்கும் பொழுது நேர்மையா என் மக்கள் கிட்ட நான் என்ன சொன்னோமோ அங்க நிமிர்ந்து ஒவ்வொரு நாள் உட்கார்ந்துருக்காரு பாத்தீங்களா எங்களோட முதலமைச்சர். அந்த நேர்மைதான் மக்கள் அவரை நேசிக்க வைக்குது. அந்த நேர்மைதான் தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த பெண்களுடைய அண்ணனாவும் தம்பியாவும் மகனாவும் இருக்கிறார் எங்க தலைவர். எங்களுடைய நாங்களும் சரி போனவண்ணே அன்பா பெண்கள் ஏன் ஓடி வராங்க? தமிழக வெற்றி கழகம் நான் திருப்பி பதிவு பண்ணோம்.
கண்டிப்பா ஆளுங்கட்சி ஆகும். கண்டிப்பா மாண்பு முதலமைச்சர் ஜெயிச்சு முதலமைச்சர் 4 மாசம் முன்னாடி நம்பல. அதற்கான காரணம் என்ன தெரியுமா? எல்லாரும் இளைஞர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா நம்ம போகும்போது எல்லாரும் இளைஞர்கள் நம்மள வேலை பார்க்கறதுக்காக எல்லாம் ஓடி வருவாங்க. ஆனா அவன் கண்ணுக்கு தெரியாத ஒண்ணு என்ன தெரியுமா? வீட்டுல இருந்தாங்க பாருங்க, அமைதி புரட்சி பண்ணாங்கல்ல பெண்கள், ஒட்டுமொத்த பெண்களும் இந்த வெற்றியை உருவாக்கியது பெண்கள். திருப்பி திருப்பி பதிவு பண்றோம். நாங்க எங்க ஏன் யாருக்கிட்ட உண்மையா இருக்கணும்? நாங்க நினைக்கிறோம் தெரியுமா? முதல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எங்களுடைய தாய்மார்களுக்கிட்டையும் எங்களுடைய அக்கா கிட்டையும் தங்கச்சிக்கிட்டையும் நாங்க உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஏன்னா இந்த கட்சியை உருவாக்கியது தமிழக பெண்கள். எங்க அண்ணனை முதலமைச்சர் ஆக்கியது தமிழக பெண்கள், அதோட சேர்ந்த இளைஞர்கள். அப்ப ஏன் எங்களுக்கு அந்த உணர்வு வருது? அதுல இன்னைக்கு சொல்றாரு, தமிழக திமுகவுடைய பேட்டி கொடுக்கிறார் RS பாரதி சொல்றாரு, மூத்த தலைவர். அது என்ன, நாங்க எம்ஜிஆர் காலத்திலும் இப்படித்தான் பேசிக்கிட்டு இருந்தோம், கலைஞர் காலத்திலும் அப்படித்தான் பேசிட்டு இருந்தோம், ஏன் அம்மா ஜெயலலிதா காலத்திலும் அப்படித்தான் பேசிட்டு இருந்தோம், ஐயா எடப்பாடி காலத்தில் அப்படித்தான் பேசிட்டு இருந்தோம். இந்த 4 பேர்ட்ட என்ன வேணா பேசிக்குவாங்க. ஆனால் எங்கள் அண்ணன் முதலமைச்சரா பொறுப்பேற்றதிலிருந்து திரு சி ஜோசப் விஜய் அண்ணன் எங்கள் முதலமைச்சரா இருக்கக்கூடிய இடத்துல பெண்களை நோக்கி விமர்சிக்கக்கூடிய யாரா இருந்தாலும் கைது செய்யப்படுவார்கள். இது ஏன்னா ஒருத்தருக்கான மிரட்டலோ பழிவாங்கலோ கிடையாது. இந்த கலாச்சாரத்தை தூக்கி எறியணும். ஒரு பெண் அரசியல் வரக்கூடாதா? ஒரு பெண் நிருபரா வரக்கூடாதா? பத்திரிகையுள்ள வரக்கூடாதா? ஏன் உங்களை பார்த்து கொஸ்டின் கேட்ட கூடாதா? கேட்கிற கேள்வியை விட்டுட்டு அவங்களோட உடலையும் அவர்களோட உறவையும் சுக்குனராக கூடிய செயலை செய்யறதா திமுக. அப்ப அண்ணா பேசிய சமூக நீதியும் மாநில சுயாட்சியும் தூக்கி எறிஞ்சு இன்னைக்கு ஆபாச நீதியாக ஒரு எதிர்கட்சி தலைவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இனிமேட்டு அவர் ஆபாச நீதி தான் கூப்பிடணும், உதயநிதி கிடையாது. உறுதியாக சொல்றோம். என்ன வார்த்தைகள்! நான் கேட்கிறேன், நான் என்ன பேசுனது தவறுன்னு இன்னைக்கு வரைக்கும் உணரல. வார்த்தைகள் தவறு இருக்கலாம், மனிதன் உணர வேண்டும். தவறு செய்யாத மனிதர்கள் கிடையாது, ஆனால் அது உணரணும். அந்த உணர்ச்சி இருக்கா? இன்னைக்கு பேசுறாரு, நான் என்ன பேசின? ஒண்ணுமே பேசல. உங்களுடைய அம்மா முன்பும் உங்களுடைய மகள் முன்பும் இந்த வார்த்தையை பேச முடியுமா திரு உதயநிதி அவர்களே? பேச முடியுமா? எல்லோருக்கும் குடும்பம் இருக்கு. எல்லா பெண்களையும் ஒரே மாதிரி பார்க்கணும். எங்க அம்மாவை பார்க்கிற மாதிரி தான் இன்னொரு அம்மாவை நான் பார்க்க முடியும். அந்த உணர்வு உங்ககிட்ட இல்ல. ஆனா எங்க தலைவருக்கு ஒவ்வொரு பெண்ணையும் தன்னுடைய அம்மாவும் தங்கச்சியாவும் அக்காவையும் பார்த்துட்டு இருக்காரு. இதனாலதான் இந்த ரியாக்ஷன். இதுதான் உண்மை. இது அரசியலோ பழிவாங்களோ கிடையாது. நாங்க எதுக்கு அரசியல் பழிவாங்கணும்? 60 வருஷ வரலாற்றை தூக்கி எறிஞ்சு சிங்கிளா தனியா எங்கால் ஜெயிச்சிருக்காரு எலெக்ஷன்ல. உங்களை எதிரியாவே நாங்க பார்க்கல. எங்க தலைவரை எதிர்த்து நிக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும். இன்னைக்கு சேலஞ்ச் பண்றேன் திரு உதயநிதி அவர்களே, உங்க தாத்தாவோட ஐடென்டிட்டி, திமுகவுடைய ஐடென்டிட்டி எல்லாத்தையும் தூக்கி போட்டு உங்க எம்எல்ஏ போஸ்ட் ரிசைன் பண்ணிட்டு வாங்க. எங்க தலைவர் சாமானிய ஒருத்தரை நிப்பாட்டுவார். அதே சேப்பாக்கத்துல சாமானிய ஒரு பெண்ணை நிப்பாட்டுவார். சாமானிய ஒரு பெண்ணை சேப்பாக்கத்துல இன்னைக்கு நாங்க நிப்பாட்டுக்கு ரெடி. சேலஞ்ச் பண்றோம். ஒரே ஒரு முறை எங்க தலைவர் வருவார் பிரச்சாரத்துக்கு, ஒரே ஒரு முறை தான் வருவார். டெபாசிட் வாங்க மாட்டீங்க, எழுதி வச்சுக்கிறீங்களா? இன்னைக்கு சேப்பாக்கத்துல எலெக்ஷன் நடந்துச்சுன்னா ஏன் தெரியுமா? திமுக இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரானதுக்கான காரணமே கூட்டணி கட்சினாலதான். கூட்டணி கட்சியோட 20% மைனஸ் வச்சுங்க, 10 தொகுதி ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. கூட்டணி கட்சினால 10 தொகுதி இல்ல. காங்கிரஸ், ஐஎம்எல், கம்யூனிஸ்ட், விசிக இல்லன்னா திமுகனால 10 தொகுதி ஜெயிச்சிருக்க முடியாது. இப்ப ஒட்டுமொத்த கூட்டணி எங்க தலைவர் கூட எங்களோட இருக்கிறாங்க. அப்ப நீங்க உங்களை பார்த்து நாங்க எதுக்கு பயப்படணும்? தேர்தல் ரீதியா நீங்க யார் எங்களுக்கு? எங்க தலைவர் உங்களை பார்த்து பயந்தாதானே கைது பண்ணணும், சிறை தள்ளணும். அந்த பயம் எங்க தலைவருக்குள்ள. சாமானிய தொண்டனர் கூட தமிழக வெற்றி கழகத்துல கன்னியாகுமரி சாமானிய ஒரு பெண்ணு கூட அந்த பயம் கிடையாது. உங்களை பார்த்து முடிஞ்சு போச்சு உங்க சாம்ராஜ்யம். எல்லாம் சேர்ந்துட்டாங்க, பெண்கள் ஒட்டுமொத்தமா சேர்ந்துட்டாங்க. நீங்க பேசி முடிச்ச அடுத்த செகண்ட்
சமூக வலைத்தள பாருங்க, ஒட்டுமொத்த பெண்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பேச்சு இது? ஒரு பொறுப்பு வாய்ந்த எதிர்கட்சி தலைவர் பேசுறதா? ஈக்குவல் டு கேபினெட் ரேங்கிங். அமைச்சர் இடத்துல இருக்கீங்க நீங்க. எதிர்கட்சி தலைவர் யார் யார் இருந்திருக்கா? கலைஞர் இருந்திருக்காரு இந்த இடத்துல. என்ன பேச்சுகள் இது? மேடம் ஜெயலலிதா உட்கார்ந்து இருக்கா. உங்க இடத்துல எந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? காவேரி பிரச்சனை பத்தி பேசுறோம். காவேரி பிரச்சனை பத்தி நாளைக்கு சட்டசபையில் நீங்க என்ன வேணா கொஸ்டின் கேளு. அதுக்கு உடனே சொல்றாங்க, அவர் நாளைக்கு சட்டசபையில் நம்ம கேள்வி கேட்டு பயந்துட்டாங்களாம். 4 நாள் நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க எனக்கு தெரியாது. அந்த இடத்துல சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தீங்க 4 நாள். நீங்க கேள்வி கேட்கறீங்களா எங்களை பார்த்து? நாங்க ரெடி. என்ன கேட்பீங்க? இருமொழி கொள்கையா? நீட் பத்தினியா? காவேரி பிரச்சனையா? மேகதாது பிரச்சனையா? சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா? 5 வருஷம் சட்டம் ஒழுங்கு போஸ்கோ சட்டத்துல எத்தனை பேர் கைது ஆயிருக்காங்கன்னு கணக்கெடுப்போம். நாங்க 80 நாள் ஆச்சு. 25 வருஷம் ஆண்டது நீங்க. ஒவ்வொரு ஃபைல தொட்டாலும் பண்ணதுக்கான எல்லா தவறுகளும் நீங்க. மேகதாது பிரச்சனைக்கு சிம்பிளா சொல்றேன். 15/4/2026, 25/4/2026 சுப்ரீம் கோர்ட்ல தோத்தது யாரு? சுப்ரீம் கோர்ட்ல தோக்கும்போது ஆட்சியில் இருந்தது யாரு? தமிழக வெற்றி கழகம் ஆட்சியில் இருந்தாங்களா? திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சியில் இருந்தாங்க. அப்ப சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் தோத்துட்டு நம்ம உச்ச நீதிமன்றம் போக முடியாது. அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு சிவகுமார் அவர்கள் அணை கட்டணும்னு சொல்றாரு. இது இப்ப மட்டுமா சொல்றாரு? இந்த 30 நாளா சொல்லிட்டு இருக்காரா? 2 வருஷமா சொல்லிட்டு இருக்காரு. அவர் 2 வருஷமா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இருக்கும்போது சொல்லிட்டு இருக்காரு. அதனாலதான் இது சென்ட்ரல் சப்ஜெக்ட் ஆகி அங்க நீர்வளத்துறை தான் முடிவு எடுக்கணுங்கிறது சுப்ரீம் கோர்ட் 2018 தீர்ப்பு கொடுத்திருக்கு. இரு மாநில பிரச்சனைகள் வரும்பொழுது நேரா டெல்லியில இருக்கக்கூடிய நீர்வளத்துறை கிட்ட தான் போகணும். அப்ப முதலமைச்சர் என்ன முடிவு பண்ணணும்? முதலமைச்சர் சட்ட ரீதியா முடிவு எடுக்கிறார். நம்ம கோர்ட்டுக்கு போவோம். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியாது. ஏன்னா 2 தட்டி அப்பீல் ஆகி தோத்துட்டோம். அப்ப உடனே சுற்றுச்சூழல்ல கேஸ ஃபைல் பண்ண சொல்லிட்டார். சுற்றுச்சூழல் சர்டிபிகேட், என்வாயன்மெண்ட் சர்டிபிகேட் இல்லாம டேம் கட்ட முடியாது. டெக்னிக்கலி ஃபைல் பண்ணிட்டார். இதை நம்ம சொல்றோம் சட்டசபையில. அதுக்கப்புறம் ட்ரிபியூனல் போவோம். இது திமுக எடுத்த முடிவு தான். சட்ட வல்லுநர்கள் அதான் சொல்றாங்க. இப்ப இருக்க ட்ரிபியூனல் நம்ப முடியல. அவங்க டிபிஆர் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. நம்ம புதுசா ட்ரிபியூனல் போனோம். திராவிட முன்னேற்றம் கழகம் சொன்னதும் நம்ம சட்ட வல்லுநர் சொன்னதும் முதலமைச்சர் அக்சஸ் பண்ணி சட்டமன்றத்துல ஒரு மனதா தீர்மானம் பண்ணமா இல்லையா? அன்னைக்கு திராவிட முன்னேற்றத்துக்கு ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்துச்சா? இல்ல அதிமுக கருத்து வேறுபாடு இருந்துச்சா? எல்லாரும் எந்திரிச்சு ஒரு மனதா தீர்மானம் நிறைவேற்றியாச்சு. ஆனா உடனே 10 நாள்ல 10 வருஷமா மழை பிரச்சனை கிடையவே கிடையாது. இந்த வருஷம் மழை இல்ல. இந்த 10 வருஷமா சொன்ன டைம்ல மழை வந்துச்சு, தண்ணி வந்துச்சு. மழையினால தண்ணி வரல. உடனே அரசியல். தமிழக வெற்றி கழகம் வந்த பிறகு தண்ணி வரல. திருப்பி நம்ம நீர்வளத்துறை அமைச்சர் டிஸ்கஷன் பண்ணி அங்க இருக்கக்கூடிய ஒழுங்காற்றுக்குள்ள உடனடியா அப்ளை பண்ணி அங்க கடுமையா சட்ட வல்லுநர்களை வச்சு நம்மளுடைய கோரிக்கையை சொல்லி அவங்களும் நமக்கு 3500 கனஅடி தண்ணீரை விடுங்கன்னு சொல்லிட்டாங்க. இங்க நம்ம எங்க தோத்துருக்கோம்? தண்ணி விடணும்னு சொன்ன பிறகு தண்ணி விடல. இது எப்பயுமே கர்நாடகா பண்ணும். உடனடியா உச்ச நீதிமன்றத்துக்கு போறதுக்கான ஆலோசனையை கொடுக்க சொல்லிட்டார் முதலமைச்சர். அந்த டிஸ்கஷன் போயிட்டே இருக்கு. திருப்பி மழை அங்க வந்துருச்சு. அதனால 16,000 கனஅடி 20,000 கனஅடி தண்ணி விட்டு ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப இந்த காவேரி பிரச்சனைக்கு நம்ம எங்க தவறு செஞ்சிருக்கோம்? அப்ப என்ன மாதிரி சூழ்ச்சி அரசியலை இந்த தமிழகம் மட்டும் உருவாக்குறாங்க, பொய்யான அரசியல் உருவாக்குறாங்க. அதுக்கு 16,000 கனஅடி தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு தஞ்சாவூர்ல போய் பேசுறாராம். தண்ணி அங்க விட ஆரம்பிச்சுட்டாங்க, பேசுறாராம். நம்ம ஏதோ மேகதாது விஷயத்துல நம்ம சரியா பேசலாமா? முதலமைச்சர் கர்நாடகா போறாரு. அவருடைய நோக்கம் என்ன? ஒரே நோக்கம் தான். அவருடைய நோக்கம் இந்த ஸ்டேட்மெண்ட் விடுறது, ட்விட் போறது, பேருக்கு சும்மா ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தல எங்களுடைய தலைவருக்கு விருப்பமே கிடையாது. செயல். எங்களுடைய தலைவர்னா செயல்படணும்னு சொல்லுவார். அப்ப அவருடைய என்ன இருந்துச்சுன்னா, நம்ம போய் தண்ணி கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க, பரவாயில்ல. ஆனால் இந்த காவேரி பிரச்சனையை வச்சு இரு மாநில மக்களுக்கான உறவை
நாளைக்கு அரசியல் ரீதியா தூண்ட விட்டு சமூக பதட்டம் உருவாயிடக்கூடாதுன்னு எங்க முதலமைச்சர் நினைச்சார். இதுதான் ரீசன், வேற ஒண்ணும் கிடையாது. இதுதான் ரீசன். அங்க கூடிய சில அமைப்புகள் 2028 தேர்தல் வருது, அப்ப இதை ஒரு பிரச்சனையாக்கி தமிழர்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய தமிழக மக்களும் கர்நாடக மக்களும் எப்பொழுதும் இன்றைக்கும் அண்ணன் தம்பியா நம்ம இருக்கிறோம், உறவுல இருக்கும், அக்கா தங்கச்சியா இருக்கிறோம். அப்ப அந்த சிந்தனை வரக்கூடாது. அவர் எல்லோருக்குமான தலைவர். இங்க எப்படி கன்னியாகுமரியிலும் கிருஷ்ணகிரியிலும் அவர் போகும்போது 5 லட்சம் மக்கள் வருவாங்களோ, அவர் கர்நாடகால இறங்கி பெங்களூர் போகும்போது 10 லட்சம் மக்கள் நிற்பாங்க அவர் பாக்குறதுக்கு. இதுதான் எங்களுடைய தலைவர். அவர் கர்நாடக மக்களுக்கு சேர்ந்துதான் யோசிக்கிறாரு, அந்த மக்களுக்கு சேர்ந்துதான் யோசிக்கிறார். அப்ப 2 மாநில உறவை மேம்படுத்தணும். ஒரு பிரச்சனை வரும் பொழுது உறவு சரியா இருக்கணும். ஒரு முதலமைச்சரே அங்க போகும்பொழுது நாளைக்கு சூழ்ச்சி அரசியல் உருவாக்கி ஒரு கழகம் உருவாகாம இருக்கணும்னா, என் மகனே வந்துட்டான்னு கண்ணலா இருக்கக்கூடிய ஒரு தாய் சொல்லுவாங்க, ஏன்பா இந்த பண்றீங்கன்னு சொல்லுவாரா, சொல்ல மாட்டாங்களா? இந்த அரசியலுக்காக தான். இது என்ன பெரிய நம்ம அங்க போக கூடாதுன்னு இருக்கு. நம்ம ஒரு உறவு முறையில போவோமே, இது நம்ம கர்நாடகா, நம்ம மக்கள், ஏன் மக்கள் தானே அவங்களும், கேரளால இருக்க மக்களும் ஏன் மக்கள் தான் நினைக்கிறதா எங்க தலைவர். இதுல என்ன தவறு? நீங்க அரசியலா பாக்குறீங்க, அவரு சகோதரத்தை வளர்க்கறதுக்காக கர்நாடகால போகணும்னு நினைச்சார். இதுதான் உங்களுடைய குறுகிய மனப்பான்மை. இதுதான் பதில். ஏன் எங்க தலைவர் அங்க போய் பார்க்கணும்னு உடனே போக கூடாது. ஆனா இந்த திமுக அப்படி சூழ்ச்சி அரசியல் பாருங்க, காங்கிரஸ் இருக்க அண்ணனுக்கு தெரியும். கூட்டணி இருக்கும்போது அதே திரு சிவகுமார் அவர்கள் 2026 திமுக ஜெயிக்கணும் பிரச்சாரத்துக்கு வந்தார். அவர் இங்க பிரச்சாரத்துக்கு வந்தார். அப்ப நீங்க திரு சிவகுமார் அவர்களை மீட் பண்ண கூடாதுன்னு உங்களுக்கு ஏன் தோணல? வந்தாரா இல்லையா பிரச்சாரத்துக்கு? திரு சபரேஷ் உதயநிதிகளும் கூட்டு போய் சிவகுமார் அவர்களை இங்க பிரச்சாரத்துக்கு கூட்டிட்டு வந்தாங்களா இல்லையா? தேர்தலில் திமுக ஜெயிக்கணும்னு இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு சிவகுமார் அவர்கள், இப்ப நான் சொல்றது பழைய வரலாறு கிடையாது, 2 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி திமுக தேர்தல் பிரச்சாரம் பண்ண வந்தார். இப்ப தெரியுதா மேகதாது அரசும் காவிரி அரசும் எந்த மாதிரி அரசியல் உருவாக்கணும்? இதெல்லாம் ஏன் தெரியுமா உருவாக்குறாங்க? இதுலயும் அரசியல் இருக்கு. கூட்டணி கட்சிகளா இருக்கக்கூடிய நம்மளுடைய உறவுகள் கம்யூனிஸ்ட் கட்சி கிட்ட இவங்களுக்கு ஐடியாலஜி கிடையாது, கொள்கை கிடையாது, இவங்க எல்லாம் பிஜேபி பி டீம் அப்படின்னு ஒரு பொய்யான பிரச்சாரத்தை உருவாக்கி இவங்களுக்குள்ள நமக்குள்ள ஒரு கலகத்தை மூட்டி ஆட்சியை கவுக்குறாங்களாம். அதுக்குதான் நீட்டோட நிலைப்பாடை முதலமைச்சர் தெளிவா சொல்லிட்டார். நாங்கள் நீட்டை எதிர்க்கிறோம். கரெக்டா? நீட் இருக்கவே கூடாது, அதான் எங்க நிலைப்பாடு. கல்வியை மாநில பட்டியல் கொண்டு வரணும், இதுதான் சொல்யூஷன், ஃபைனல் சொல்யூஷன். அது எப்ப நடக்கும் எழுதி வச்சுக்கோங்க. 2029 எங்க தலைவர் முடிவு பண்ணுவார் யார் பிரதம மந்திரி. அன்னைக்கு சட்டம் வரும் பார்லிமெண்ட்ல. முதல் சட்டம் நீட்டை ஒழிக்கப்பட்டது. முதலமைச்சருடைய ஒரே சைலண்டா பண்டு போயிட்டே இருப்பார். அவர் எப்பயுமே அதிகமா பேசவே மாட்டார். அது ஒரு உதாரணம் சொல்லிடுவா. சில தலித்துல இருக்கவங்க நிறைய குரல் கொடுப்பினாங்க. ஆம்ஸ்டாங் படுகொலை எல்லாரும் போராடினாங்க 3 வருஷம். பெரிய பெரிய அறிவுஜீவிகள் உட்கார்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க சினிமா துறையில. அண்ணனுக்கு சட்டம் ஒழுங்கு, இங்க இருக்கவங்களே பழைய அமைச்சர்களே அவங்களை கொண்டுட்டாங்க, நீதி விசாரணை வேணும், சிபிஐ விசாரணை வேணும். இது வரைக்கும் ஆம்ஸ்டாங் அண்ணனை பத்தி எந்த போராட்டம் எங்க தலைவர் கலந்துக்கல. ஆனா சைலண்டா வாட்ச் பண்ணிட்டே இருப்பார். முதலமைச்சர் ஆனாரு, வந்தாரு, சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு சிபிஐ என்கொயரி தான் வேணும்னு சொல்லிட்டு ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டார். 3 வருஷம் நாடகம் ஆடிட்டு இருந்தாங்க. ஆம்ஸ்டாங் அண்ணன் படுகொலைக்கு சிபிஐ என்கொயரி வேணும்னு. யாரு இது? யாருக்காக நம்ம அண்ணன் பண்ணார் தெரியுமா? அவங்களுடைய மனைவி இருக்காங்களே, அவங்களுடைய ஒரே கோரிக்கைக்காக. வேற எந்த அரசியலும் கிடையாது, வேற எந்த அரசியலும் கிடையாது. யாரா இருந்தாலும் கைது செய்யுங்க. அது முன்னாள் அமைச்சரா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் கைது செய்யுங்க. நேர்மையான விசாரணை வேணும். ஆம்ஸ்டாங் அண்ணனுடைய மனைவியோடைய கோரிக்கை என்ன? அவங்களுக்கு ஒரு நியாயம் வேணும், கிடைக்கிறாங்க. 3 வருஷமா போராடுறாங்க. கரெக்ட் தானே? செஞ்சிருவோம், முடிஞ்சிச்சு. ஒரே மெசேஜ், அது செஞ்சிருங்க. இதுதான் எங்க தலைவருடைய அரசியல். எழுதி வச்சுக்கோங்க. செயல் 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 தான் எங்களுடைய தலைவர். உங்களை மாதிரி உட்கார்ந்துகிட்டு சும்மா அந்த ஆர்ப்பாட்டம், இந்த போராட்டம், மக்கள் முன்னாடி நடிப்பு, மீடியா அரசியல் தெரியாது. உணர்வு உள்ள அரசியல். அப்ப நமக்கு எந்த தலைகணமும் இல்லை, நமக்கு எதிரிகளே இல்லைன்னு சொல்ல வரல. தேர்தல் அரசியலில்
எங்க தலைவருக்கு தெரியும் எப்படி வெற்றி பெறணும்னு. எங்களுக்கு அதனால எங்க தலைவருக்கு யாரை பார்த்தாலும் பயம் கிடையாது. அவர் சொல்லுவார், ஒருவேளை நம்ம நேர்மையா இருப்போம், ஒருவேளை ஆட்சியே கவர்ந்தாலும் என்ன அர்ஜுன் 3 மாசம் எலெக்ஷன் வரும், நம்ம 234 தொகுதி ஜெயிக்கிறதுக்கான வேலையை பண்ணுங்க. நம்ம கூட்டணி கட்சிகள்லாம் சொல்லுங்க, எதுக்கு நம்ம பயப்பட வேணும், நம்ம கூட்டணி கட்சி தலைவர் சொல்லுங்க. என் மனசுல நேர்மை இருக்கும் போது நான் எதுக்கு பயப்படணும்? இதுதான் எங்களுடைய தலைவர். அப்படி இருக்கும் பொழுது கலைஞர் பேரனா இருந்தான், ஸ்டாலின் மகனா இருந்தான். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இவங்க பிஜேபியில இருந்து ஒருத்தவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அப்துல்லா, நம்ம பேர் என்னப்பா, அலிஷா அப்துல்லா மேடம் வந்தாங்க. வந்து கமிஷனர் கம்ப்ளைண்ட் போச்சு. தரக்குறைவா யூடியூப்ல பேசினாங்க, தரக்குறைவா. அது 2 பேர் ரொம்ப சிரிச்சு, அந்த பெண்ணுடைய உடல், அந்த பெண் யார் கூட இருந்தா, அந்த பெண்ணுடைய குழந்தை யாரோட குழந்தை, இதெல்லாம் ஒரு அரசியலா? ஒரு பெண், ஒரு இஸ்லாமிய சமூகத்தில் இருந்த அந்த பெண், எந்த கட்சியா வேணா இருக்கட்டும், தைரியமாக அரசியலுக்கு வரக்கூடிய சிந்தனையை நம்ம வரவேற்கணும். அது வரவேற்கணும். சரியா தவறோ, ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியே வரும்போது அரசியலுக்கோ ஒரு அதிகாரத்துக்கோ வரணும்னு ஒரு சிந்தனை வரும்போது நம்ம வரவேற்கணும். தவறுகள் செய்தால் நம்ம அரவணைக்கணும். ஏனால் இதுதான் உண்மையான சமூக நீதி. ஒரு பெண் அதிகாரத்துக்கு வரக்கூடிய ஒரு சமூக நீதி தான் பெரியார் கனவு கண்டார், அண்ணா கனவு கண்டார், புரட்சியாளர் அம்பேத்கர் கனவு கண்டார். அப்போ ஒரே ஆக்ஷன், அவங்க 2 பேரும் அரெஸ்ட் பண்ணிருங்க. திமுக தான், பக்கா திமுக. அதே சட்டம் தான் நீங்க மகுடம் சூட்டிய முக ஸ்டாலின் உங்க மகனா இருந்தாலும் ஒரே சட்டம் தான் எங்களுக்கு. மனுநீதி சோழனுடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. தான் மகனா இருந்தாலும் சட்டம் தன் கடமையை செய்யும் சொல்லக்கூடியவர் தான் எங்களுடைய முதலமைச்சர். தமிழக வெற்றி கழகத்தில் தவறு செய்யும் போது அடுத்த செகண்ட் பொதுச்செயலர் கட்சி விட்டு அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்லிடுவார். இது வரைக்கும் 3 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகள் யாரை நீக்கல. அப்ப இந்த கட்சியை உருவாக்கியது, நாங்கெல்லாம் அமைச்சராக இங்க அமர்ந்திருக்கிறதுக்கு முக்கிய காரணம், ஏன் எங்களுடைய தலைவரை முதலமைச்சர் ஆக்கியதே தமிழ்நாட்டுடைய பெண்கள். அப்ப அந்த பெண்களை கொச்சையாக பேசும் பொழுது யாராக இருந்தாலும் சட்டப்படி நடவடிக்கை எங்களுடைய முதலமைச்சர் எப்படியும் எடுப்பார். அதுக்காக எந்த போராட்டம் நாங்கள் எதிர்கொள்ள ரெடியா இருக்கிறோம். ஏன்னா இது தமிழக பெண்களுடைய கோரிக்கை. நேத்துல இருந்து ஒட்டுமொத்த நேஷனல் மீடியாவும் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இப்படி பேசலாமா? டிஸ்கஸ்டிங் ஸ்பீச்சஸ் நேத்துல இருந்து ஆரம்பிச்சிட்டாங்க, ஆர்குமெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுடைய மீடியா தான் லேட்டா இருந்திருப்பாங்களே, காலைல இருந்து ஆரம்பிச்சாங்க. பெண்கள் எல்லாம் சமூக வலைத்தளத்துல இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னது திமுக, பழைய திமுக, இந்த இதுக்கு முற்றுப்புள்ளி வைங்க. 50 வருஷ திமுக இந்த பெண்களை நோக்கி இழிவா பேசக்கூடிய அரசியலை முற்றுப்புள்ளி வைங்க. தைரியம் இருந்தா எங்க தலைவரை விமர்சிக்கணும்னா அவர் முகத்தை பார்த்து ஒரு தவறு சொல்லி அரசியல் பண்ணி ஜெயிச்சிருங்க. எந்த காலத்துல வாய்ப்பு கொடுக்கவே மாட்டார் அவர். உங்களுடைய அரசியல் எல்லாத்தையும் தூக்கி போட்டுதான் ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு. அப்ப இது மாதிரி ஒரு விமர்சனத்தை உருவாக்கினா ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும். இதுதான் ஒரு கேவலமான பிறப்பாலே அந்த பிரச்சனை இருக்கு அவருக்கு. அவர் நல்ல டாக்டர் அனுப்பணும், சைக்காலஜி டாக்டர் அனுப்பணும். இதுதான் உண்மை. மனநல மருத்துவர்கிட்ட திரு உதயநிதி அனுப்பணும். ஓப்பனா சொல்றேன், உண்மை. ஒரு பெண்ணை நோக்கிய பார்வை இருக்கு பாத்தீங்களா, அந்த பார்வை எங்க இருந்ததுன்னா பிறப்புல இருக்கும் போது ஏதோ பிரச்சனை இருந்தா தான் வரும். அந்த மாதிரி எங்க அம்மா அப்படி பார்க்க முடியுமா? எங்க அக்காவை தங்கச்சி அப்படி பார்த்து பேச முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, சொல்ல வராது. உங்க குடும்பம் மட்டும் உங்களுக்கு புனிதமும் பெருமைனா எங்க தலைவர் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பெண்களையும் புனிதமும் பெருமையா பார்ப்பார். அவங்களை நீங்க டச் பண்ணீங்கன்னா ஒரு குரல் கொடுப்பார். யாராக இருந்தாலும் அதான் சொன்னேன் நான். ஆலிஷா மேடத்தை கம்ப்ளைண்ட் வாங்கணும்னு ஆக்ஷன் எடுத்தாங்க இல்லையா? யாரா இருந்தா உடனே விமர்சனம். இந்த பத்திரிகை அந்த பத்திரிகை அந்த மஞ்சள் பத்திரிகை எல்லாம் முதல் ஒழிச்சு விடணும். எல்லா பத்திரிகை யாரெல்லாம் பெண்ணை நோக்கி விமர்சனம் பண்றாங்களோ தவறு அது. ஒரு பெண் வீட்டை விட்டு வரும்பொழுது, அதிகாரத்துக்கு வரும்பொழுது, எம்எல்ஏ மினிஸ்டரோ வரும்பொழுதோ இல்ல தொழில்துறையில் வரும்பொழுதோ அவங்கள நீங்க உடல் மொழியா கை வச்சாலே அடுத்த செகண்ட் கொஸ்டின் வரும். ஏன் இங்க இருக்கக்கூடிய இங்க எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். இங்க தொழில்துறை அமைச்சரக்கூடிய கீர்த்தனா மேடம் அப்பப்ப கடுமையான விமர்சனம் வரும் திமுக ஐடி விங். அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இப்ப நான் உண்மையை சொல்றேன். தொழில்துறையில லாஸ்ட் 5 வருஷமா ஒவ்வொரு நிறுவனங்களுக்கும் ஒவ்வொரு பாலிசி எடுத்திருக்காங்க. அதாவது ஒரு நிறுவனுக்கு ஒரு சப்சிடி பாலிசி, இலவசம்
டாக்ஸ்ல ரிலாக்ஸ், இது மாதிரி இன்னொரு நிறுவனங்களுக்கு லேண்ட் ஃப்ரீயா கொடுக்குது. இது ஒரு ஊழல், பெரிய ஊழல். இந்த ஊழலோட ஃபைல் எடுக்கிறாங்க. அந்த ஊழல் பண்ண அமைச்சர் யாரு? முன்னாடி டிஆர்பி ராஜா. டிஆர்பி ராஜா இன்னைக்கு எந்த பொசிஷன்ல இருக்காங்க? திமுக ஐடி விங்கோட செக்ரட்டரி. இப்ப புரியுதா? திமுக ஐடி விங் செக்ரட்டரி ஏன் ஒரு பெண்ணை, ஏன் இந்த அமைச்சரை டார்கெட் பண்றாங்கன்னு தெரியுதா? ஏன்னா அந்த ஊழல் வெளியே வந்துடக்கூடாது. வெளியே வந்துச்சுன்னா அவர் மாட்டிக்குவார். அப்ப ஒருத்தரை நெகட்டிவ் பண்ணு, அந்த கேரக்டர் நெகட்டிவ் பண்ணு, அந்த பெண் அமைச்சரை நெகட்டிவ் பண்ணு. அப்ப திமுக ஒட்டுமொத்த ஐடி விங்க செயல்படும். சிறு சிறு தவறுகளை சாரின்னு சொல்லிட்டு போறதா நம்மளோட சட்டமன்ற உறுப்பினர். ஆமாங்க, தவறு செஞ்சுட்டாங்க, மன்னிச்சுக்கோங்க. உங்களை மாதிரி ஊழல் கொள்ளடிச்சு, உங்களை மாதிரி எல்லா அநியாயம் பண்ணக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் நம்ம கிட்ட கிடையாது. தவறுகள் செய்தா சாரின்னு சொல்லிட்டு போயிட்டு அடுத்த தவறு செய்யாம போயிட்டே இருப்பாங்க. we are learners. நாங்கள் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஒரு ஸ்கூலுக்கு போறோம், ஐயோ அந்த இடத்துல பாத்ரூம் சரியில்லை, ஐயோ அந்த ஸ்கூல் சரியில்லை. இது ஒரு வீடியோ எடுத்து நம்ம சமூகத்துல போகணும்னு ஏன் சொன்னோம்னா, இந்த அநியாயம் நடந்துட்டுன்னு காமிக்கிறதுக்கு. அது ரீல்ஸுக்காக கிடையாது. அப்ப அது தவறுன்னு சொல்லும் பொழுது, ஆமா இந்த தவறை நாங்க செய்ய மாட்டோம், புரோட்டோகால் படி ராங் சொல்லும் போது இனிமேல் தவறு செய்ய மாட்டோம். திருந்தி இதுக்கு மேல என்ன ஊழல், என்ன குற்றச்சாட்டு இருக்கு? இந்த இடத்துல இந்த கான்ட்ராக்ட்ல 10 கோடி ரூபாய் வாங்கிட்டாங்க இந்த எம்எல்ஏ, மினிஸ்டர் சொல்ல முடியுமா 80 நாள்ல? அப்ப இதெல்லாம் திசை திருப்பக்கூடிய வேலைகள். அவங்களுடைய மீடியா, அவங்களுடைய டிவி, அவங்களுடைய சோசியல் மீடியா, அவங்களுடைய பணபலம். அதனால நம்ம விளக்கம் சொல்றதை விட்டுட்டு நம்ம 60 நாள் அமைதியா அரசியல் ரீதியா பயணம் பண்ணவே. பட்ஜெட் வருது, மானிக்கு வருது, அதுக்கான டிராஃப்ட் பண்ணிட்டு இருந்தோம். தலைவர் சொல்லிட்டாரு, வரக்கூடிய பட்ஜெட் ஒவ்வொரு துறையிலையும் அடுத்த 50 வருஷத்துக்கான அடித்தளத்தை உருவாக்கக்கூடிய ஒவ்வொரு டிமாண்டும் உருவாக்குன்னு சொல்லிட்டாரு. சிம்பிளா முடிச்சிட்டாரு. ஒவ்வொரு ரிவ்யூ மீட்டிங்லயும் இந்த ரொம்ப பழைய பாலிசில இருந்துச்சுன்னா முதல் டிஸ்ட்ராய் பண்ணிருங்க, புதுசா உருவாக்குங்க. நீங்க சொல்ல ஃபுல் ஃப்ரீடம். ஒரு முதலமைச்சர் இது வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தோம், அமைச்சரை பார்த்தோம், இல்ல நீங்க அந்த கமிஷன் வாங்கிட்டு என் வீட்டை வந்து கொடுங்கன்னு சொன்ன முதலமைச்சர் எங்களுக்கு கிடையாது. சொன்ன வார்த்தை, ஒவ்வொரு துறையும் அடுத்த 50 வருஷத்துக்கான நல்ல வளர்ச்சியை உருவாக்கக்கூடிய ஒரு டிமாண்ட கொடுங்க. உங்களுக்கு ஃபுல் சுதந்திரம் கொடுத்துட்டார். கூட்டணி கட்சிகிட்ட கேட்டு பாருங்க, இது வரைக்கும் இந்த துறையில உங்ககிட்ட ஏதாவது தலையிட்டு பேசியிருப்பாரான? இதுதான் உண்மை. இந்த மாதிரி ஒரு சுதந்திரம் எந்த தலைவரும் கொடுத்ததில்லை. ஏன்னா உண்மையாக சொல்றேன், நான் பார்த்ததே சொல்றேன், நம்ம அண்ணனுக்கு அவர் மேல அளவு பெரிய நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் அவருக்கு இன்செக்யூரிட்டியே கிடையாது. இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த திமுக தலைவர்களுக்கு எல்லாம் யார பார்த்தாலும் சந்தேகம், ஒரே நெகட்டிவ். இந்த சிந்தனை தான் அவங்க இந்த தோல்வி காரணம். இப்ப கூட பாருங்க, பொய்யா பரப்புறாங்க, பழி வாங்கல். நாங்க எதுக்கு பழி வாங்குறோம்? ஈக்குவலா இருந்தா பயம் வரும். எங்க தலைவர் கிட்டத்தட்ட அங்க போய் எங்க 1000 கிலோமீட்டர்ல எங்கேயோ நின்றுட்டு இருக்காரு. நீ இன்னும் வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. வீட்டுல உட்கார வச்சுட்டோம் ஆல்ரெடி, உங்க அப்பாவே உட்கார வச்சுட்டோம். நீங்க என்னப்பா இன்னும் 5 நிமிஷம் போதும். சேப்பாக்க ஜெயிச்சதுக்கு காரணம் ஐஎம்ஓலும் காங்கிரஸும். அதையும் சொல்லிடுறேன். இஸ்லாமிய சகோதரர்களுடைய ஓட்டு அதுவும் முடிஞ்சு போச்சு. இனிமேல் சேப்பாக்கத்தில் நிக்க சொல்லுங்க. திருவாரூர்ல நிக்க முடியாது. அண்ணன் போயிட்டாரு, காங்கிரஸ்ல இருந்து அண்ணனை போட்டாச்சு, இறங்கி வேலை பாருங்கண்ணே அப்படின்னு. 234 தொகுதியில் அவங்களுக்கு சிந்திச்சு பாக்குறாங்க. நெக்ஸ்ட் டைம் எலெக்ஷன் வந்தா எங்கேயுமே ஜெயிக்க முடியாது. அப்ப ஒன்லி அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த கோயபிள்ஸ் பிரச்சாரம் தான். பொய்யா பேசு, புரட்சி, கொள்கை, இந்த கதையெல்லாம் விட்டுட்டே இருப்பாங்க. மக்களுக்கு இவங்களுடைய மொழியிலிருந்து வெளியே வந்துட்டாங்க. எழுதி வச்சுக்கோ, இவங்க பேசுறதே மக்களுக்கு புரியல, விலகி நின்ட்டாங்க. இந்த கைதுக்கு அப்புறம் ஆபாச நிதியை புரட்சியாளராக மாத்துறதுக்கு திமுக ஐடி செயல்பட்டு கைது செய்யப்பட்டார். 8 மணிக்கு போலீஸ் போறாங்க. தைரியமான ஆளா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? வீட்டை விட்டு ரூம் விட்டு 8:15 வந்திருக்காரு. இப்ப என் வீட்டுக்கும் போலீஸ் வந்தாங்க. சார் நான் வீட்டிலே தான் இருக்கேன், என்ன விடுங்க. ஒரு நேரத்தில் திமுக பிரச்சாரம் பண்ணாங்க, விஜய் அவர்களை கைது செய்ய போறோம், எஃப்ஐஆர் போட போறாங்க. 3வது நாள் சொன்னார், நீங்க என் ஆளெல்லாம் டச் பண்ணாதீங்க, நான் வீட்டில் தான் உட்காந்துருக்கேன், எனி டைம் வாங்க. அந்த நேரம் ஒட்டுமொத்த கவர்மெண்ட் திரும்பி நிக்குது. நான் வீட்டில் கேமரா பார்த்து சொன்னார், முதலமைச்சர் பார்த்து. 8 மணி காவல்துறை காலையில் போயிருக்கு. போன உடனே 8:15 வெளியே வந்துட்டு, நான் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன், டாய்லெட் போயிட்டு வந்துடுறேன். இது நமக்கு தேவைதான், இது ஒரு அடிப்படை கடமை.
8:15 போனவரு 10:15 வரைக்கும் டாய்லெட் மட்டும் வெளியே வரல. என்ன ஒரு புரட்சியாளர், டாய்லெட் புரட்சியாளர் திரு உதயநிதி அவர்கள். காலமும் நேரமும் எப்படி 24 மணி நேரத்துல உன்னுடைய ஆணவத்தை அடக்குது பாத்தீங்களா? என்ன தெரியுமா, அதாவது இது சிறை செல்வது நம்மளுடைய நோக்கம் இல்ல. அது உயர் நீதிமன்றத்திலேயே முதலமைச்சருடைய குறிக்கோள் என்னன்னு சொல்லிட்டார். நம்மளுடைய கவர்மெண்ட் அட்வொகேட் சொல்லிட்டாரு, அவரை நாங்க சிறை செய்தெல்லாம் நாங்க கைது செய்யல, விசாரணைக்கு தான் நாங்க கூட்டிட்டு போறோம். என்ன கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு, சிறை செய்து உங்களை தள்ளுற அளவுக்கு தேவையில்லாம நம்ம ஜெயில வேற செலவு பண்ணணும், சாப்பாடு கொடுக்கணும், இதெல்லாம் தேவையில்லாத வேலை. அதெல்லாம் அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது. வடிவேல் படத்துல என்னையும் ஜெயிலுக்கு தள்ளிட்டாங்க, என்னையும் ஜெயிலுக்கு தள்ளிட்டாங்கன்னு நிறைய கூட்டம் திமுக இன்னைக்கு எல்லா தெருவிலும் அப்படித்தான் சுத்திட்டு இருந்தாங்க. அதுவும் பாருங்க, உதயநிதிக்காக வேன்ல ஏறனவே தெரியல, வரும்போதே போட்டோகிராஃபர் வீடியோகிராஃபர்லாம் போட்டுட்டு கரெக்டா வண்டியில கொடியை பிடிச்சிட்டு நானும் ஜெயிலுக்கு போறேன்பா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஐடிவிங்க திமுக. உணர்வற்ற திமுக இன்னைக்கு. கட்சி தலைமைக்கும் தொண்டர்களுக்கும் உணர்வே கிடையாது. சும்மா போலியா உருவாக்குறது, இதெல்லாம் காசு கொடுத்து தெரியும் கூட்டிட்டு வர்றது. அப்ப 8:15 10:15 வரைக்கும், அதாவது நேத்து ஒரு பெண்களை அருவருப்பா பேசி அசிங்கமாக பேசிய உதயநிதி அவர்கள் இன்னைக்கு டாய்லெட் 2 மணி நேரம் உட்கார வச்சுட்டாங்க பாத்தீங்களா? அதுதான் காலமும் நேரமும். உங்க ஆணவம் இருக்கு பாத்தீங்களா, உங்க ஆணவத்தை டாய்லெட்ல உட்கார வச்சாங்க பாத்தீங்களா? வாழ்க்கை முழுசும் என்னைக்கு மறக்கவே மாட்டார் டாய்லெட்ல 2 மணி நேரம் உட்கார்ந்தது. போலீஸும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, என்னப்பா இவ்வளவு நேரம் டாய்லெட் போயிட்டு இருக்காரு. தைரியமா வந்தாரு, என்ன பண்ணி இருக்கணும், 8:15 வாங்க போலாம், விசாரணை தானே போலாமே, என்ன இருக்கு? நீங்க தான் தப்பே பண்ணலையே, உங்களுடைய மொழி அடிப்பில் நான் என்ன தப்பு பண்ணேன், ஒண்ணுமே தப்பே பண்ணலையே. அதாவது மனிதரா இருக்கவர்கள் நம்ம தவறு செஞ்சுட்டா, ஆமா அந்த நேரத்துல நான் தவறு செஞ்சுட்டேன், நான் வருந்துகிறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆகச்சிறந்த தலைவர்கள் மேடம் ஜெயலலிதாவே, ஆமா தவறு நடந்துருச்சு விட்டுருங்க. ஆனா வெளியே சிரிச்சிட்டு நான் எந்த தவறும் செய்யலன்னு சொல்றாரு பாத்தீங்களா? இதுதான் ஆணவத்துடைய உச்ச கொடுமை. நம்ம சட்டப்படி கோர்ட்ல அவர் சிறை செல்லணும் பண்ணல, நியாயப்படி பெண்கள் முன்பு யாரு தவறு செய்தாலும் கைது செய்யப்படாலும் பெண்களுக்காக எங்க தலைவர் குரல் கொடுத்தார். இதுதான் எங்களுடைய தலைவர், யாரா இருந்தாலும் சரி. இந்த மெசேஜ் என்ன தெரியுமா, இனி வரும் காலங்களில் எதிர்க்கட்சி தலைவரையே கைது செய்யறோம். இனிமேட்டு இந்த சோசியல் மீடியால இருக்கிறவங்க, இந்த மஞ்ச பத்திரிகை நடத்துறவங்க, என்ன இந்த ட்விட்டர்ல டூப்ளிகேட் ஐடி வச்சிருக்கிறவங்க, இன்ஸ்டாகிராம் டூப்ளிகேட் ஐடி வச்சிருக்க திமுக வச்சிருக்காங்களா, எல்லாத்தையும் தேடி பிடிச்சி பெண்களை நோக்கி விமர்சனம் வந்தா உடனடியே கைது செய்யுங்க. இதுதான் தமிழக வெற்றித்தோட முதல் கொள்கை. ஊழல ஒழிச்ச மாதிரி பெண்களை அருவருப்பா பேசக்கூடிய கலாச்சாரத்தை ஒழிக்கக்கூடிய ஒரு ஆட்சியை உருவாக்கணும். அதுதான் எங்களோட தலைவர். இவ்வளவுதான் சிந்தனை. அது எந்த பெண்ணா இருந்தாலும் சரி, இதுதான் முதல் கொள்கை. பெண்களுக்கான பாதுகாப்பையும் பெண்களுக்கான செக்யூரிட்டியும், அவங்க தைரியமாக வெளியே பணி செய்யக்கூடிய எந்த ப்ரொஃபஷனல், பொலிட்டிக்கலா இருக்கட்டும் மீடியாவா இருக்கட்டும், எந்த ப்ரொஃபஷனல் தைரியமா வெளியே வரணும். அப்படி இருந்தா அது அவங்களுக்கு யாரெல்லாம் முடக்க பாக்குறாங்களோ அவங்க கைது செய்யப்படும். அப்ப இந்த கலாச்சாரத்தை ஒழிக்கணும். அதுக்குதான் இந்த கைது. அதுலயும் விசாரணை. ஏன் விசாரணை பண்ணக்கூடாதா? இன்னும் மன்னராட்சியா? அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. 2026 மே 10 முடிஞ்சு போச்சு. மன்னராட்சி தூக்கி எரிஞ்சாச்சு. இங்க எல்லோரும் தவறு செய்தால் போலீஸ் கூப்பிட்டா விசாரணைக்கு போய் தான் ஆகணும். கூப்பிட்டா 10 மணிக்கு கூப்பிட்டாங்க, எல்லா அட்வொகேட்ஸ் வந்துட்டாங்களாம். பெரிய பெரிய 100 அட்வொகேட் உட்கார வச்சுட்டு எல்லாம் பேசிட்டு நான் போறேன். அதே 8:15 போக வேண்டியது தைரியமா இருந்தா. அப்ப போன பிறகு போலீஸ் ஒரு 1 hour 2 hour என்கொயரி பண்ண போறாங்க. ஏங்க பேசுனீங்க? அவருக்கு கொஞ்சம் மறதி நோய், நான் பேசவே இல்லைங்க நேத்து அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போவோம் சப்ஜெக்ட். ஆனால் தமிழக பெண்களுக்கு எங்களுடைய தலைவர் ஒரு உறுதியும் நம்பிக்கையும் முதல் முறையா கொடுத்திருக்கிறார். தவறு செய்தா நான் யாரா இருந்தாலும் கைது பண்ணுவேன், அதுக்கான கான்சிக்வன்ஸ் பத்தி கவலைப்பட மாட்டேன். எதிர்கட்சி தலைவரா நீ நைட் என்கொயரி முடியும், காலை சட்டசபைக்கு வாங்க, என்ன வேணா கேள்வி கேளுங்க, நாங்க இருக்கிறோம், எழுதி வச்சுக்குவாங்க. அண்ணா பொதுச்செயலாளர், அண்ணா தலைவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணிருங்க, இனிமேட்டு உதயநிதி அவர்கள் தலைவர் பதில் சொல்ல வேணாம்,
நான் இருக்கேன், அண்ணன் விஸ்வநாத அண்ணன் இருக்கிறாரு, செங்கோட்டை அண்ணன் இருக்கிறாரு, நம்ம தம்பி ரமேஷ் இருக்கிறாரு, இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க. நம்ம பதில் சொல்லிடுவோம். தலைவர் போய் நேரா அவருடைய ஆட்சி பணியை அவர் பாடிக்கு செய்யட்டும். பதிலே சொல்ல வேண்டாம். இந்த மாதிரி கேரக்டருக்கு, இந்த ஆபாச நீதிக்கெல்லாம் எந்திரிச்சு எங்களுடைய தலைவர் தமிழக மக்களால் சிங்களா தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்பிக்கை உருவாக்கி தலைவர் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. பதில் சொல்ல கூடாது. தயவு செஞ்சு தீர்மானம் போடுங்க. இனிமேட்டு எதிர்க்கட்சி தலைவர் எந்திரிச்சு சட்டம், அண்ணன் நீங்க தானே அவைத் தலைவர், நீங்க தயவு செஞ்சு சொல்லிடுங்க. நீங்க எந்திரிச்சு பதில் சொல்லுங்க. போதுண்ணே, இல்ல நம்ம ரமேஷ் போதுண்ணே, நாம போதுண்ணே, அண்ணன் இருக்கிறார், விஸ்வநாதன் அண்ணன் இருக்கிறார், நம்ம பாத்துக்கலாம். அப்ப நம்ம பாத்துக்கலாம். தலைவர் வளர்ச்சியை நோக்கி அரசியலை உருவாக்கட்டும். நம்ம அரசியலை பாத்துக்குவோம். நீங்க அவரை, அதாவது திமுக காரங்களாம் இறங்கிட்டாங்க, சொல்றாங்க எங்க பார்த்தாலும் போராட்டம்னு. ஒண்ணும் இல்ல, எங்க பொதுச் செயலாளரும் சரி, நாங்களும் ஜஸ்ட் கண்ணு காமிச்ச ஒட்டுமொத்த ஜென்சி ரோட்ல இறங்கினா மகனை ஒருத்தன வீட்டுல இருக்க மாட்டீங்க, ஒருத்தன் வீட்டுல இருக்க மாட்டீங்க. அமைதியா ஒருத்தர் அமைதியா இருந்தா ரவுடிசம்லாம் வேலைக்கு ஆகாது. பசங்க இறங்கினாங்கன்னா ரவுடிசம்லாம் வேலைக்கு ஆகாது. நாங்க அமைதியா ஜெயிச்சிட்டோம், மக்களை முன்னேற்றணும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்ல. எங்க தலைவர் என்ன பேசிக்கிறாரு, 55% இளைஞர்கள் இருக்காங்க, வேலை வாய்ப்பை உருவாக்கணும். அவங்க அரசியலா பயன்படுத்துறது மட்டும் நம்ம குறிக்கோள் இல்ல, இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கி முன்னேற்றம் நினைச்சிட்டு இருக்காரு. அப்படி ஒரு அரசியல் தலையீடு அவருக்கு டிஸ்டர்ப் பண்ணா, நாங்க இருக்கிறோம், மற்ற அமைச்சர்கள் இருக்காங்க, மற்ற சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க. இது அண்ணன் தீர்மானமாக அண்ணன் கொடுத்துருங்க. நாளைக்கு உக்காரட்டும். அவர் எந்திரிச்சு பேசுறதுக்குள்ள என்ன வேணா பேசட்டுமே. ஏன்னா 30 வருஷம் ஆட்சி, 50 வருஷம் கழிச்சு எல்லா தப்பையும் அவங்க தான் பண்ணிருக்காங்க. நீட்டு அவங்க தான் முதலமைச்சர் இருந்தாங்க. 5 வருஷம் என்ன பண்ணாரு? மு.க. ஸ்டாலின் என்ன போராட்டம் பண்ணாரு? உதயநிதி அவர்கள் மெரினா பீச்சில் என்ன 50 நாள் உண்ணாவிருந்து செத்து போறோமே ஆக்சிஜன் ஏத்திட்டு வந்தாரா? கேக்குற 50 நாள் ஏதாச்சும் மெரினால உண்ணாவிரதம் இருந்தாரா? போயிட்டு டெல்லியில உண்ணாவிரதம் இருந்தாருல்ல, அவர் மாதிரி 30 நாள் உண்ணாவிரதம் இருந்தாரா? அனிதாவுடைய இறப்புக்கு எங்களுடைய தலைவர் செல்லும் போதே என்ன நினைச்சிருப்பாரு, ஒரு நாள் பாராளுமன்றத்தில் நீட் விளக்கப்படும், அதுக்கு நான் என்னுடைய குரலை கொடுப்பேன்னு அன்னைக்கு நினைச்சிருப்பாரு அவர். அது நடக்கும், எழுதி வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில இருந்து வரக்கூடிய குரல் ஒரு நாள் 2029 பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்பு இந்த நீட்டை ஒழிக்கக்கூடிய முதல் சட்டத்தை எங்களுடைய தலைவர் வலியுறுத்தோட அது நடக்கும். அது நடக்கும். அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது, அது நடக்கும். ஆனந்தனுக்கு தெரியும், அவர் நினைச்சா நடக்கும். அவர் நினைச்சிட்டாரு, நீட்டே இருக்க கூடாது நினைச்சிட்டாரு, நீட் இருக்காது. அதனால நம்ம ரெடி ஆயிடுவோம். திமுக காரங்க ஏ ஓய் ஊன்னு கத்துவாங்க, எல்லாம் லைவ்ல போட்டாச்சு, அவங்க எக்ஸ்போஸ் ஆகட்டும். நம்ம உறுதியா டிமாண்ட், மானிய கோரிக்கை, முன்னேற்றம், மக்கள் முன்னேற்றம் போக்கஸ் பண்ணுவோம். அதுக்கு மேல தவறு செய்தா, இந்த கிரவுண்ட்ல ஃபுட்பால் மேட்ச் எல்லாம் பார்த்துப்பீங்க, ஃபவுல் அடிச்சா ஆட்டத்தை விட்டே போயிடுவாங்க. ஆல்ரெடி உங்க அப்பா தவறு செஞ்சாரு, ஆட்டத்தை விட்டு போயிட்டார். அடுத்தது அவர் புள்ள ஃபவுல் அடிச்சுக்கிட்டே இருக்கு, ஆட்டத்தை விட்டு போறாங்க. நம்ம இறங்கி ஆட போறோம். இப்ப இல்ல, அடுத்த 50 வருஷத்துக்கு தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் இங்க இருக்கும். அதோட சேர்ந்த கூட்டணி கட்சி இருக்காங்க. தனியா நின்னே 35%, கூட்டணி வேற வந்துட்டாங்க 20%. குறைந்தபட்சம் தலைவர் பிரச்சாரம் பண்ண 65% ஜெயிக்க போறோம். 65% எலெக்ஷன்லாம் வச்சிருச்சு, கவலையே படாதீங்க. முன்னாடி தலைவரை கூட்டிட்டு போயிட்டு பிரச்சாரம் பண்றதா பிரச்சனை. அண்ணா வாயில சொன்னா கூட்டிட்டு போயிட்டு இட்டுன்னு வரதான் பிரச்சனை. இட்டுட்டு போயிட்டு இட்டு வருது. இப்ப பிரச்சனையே இல்ல. கரூர் வந்தாரு, 5000 போலீஸ் பாதுகாப்பு கரெக்டா கொடுத்தாங்க. எந்த வழி மறுக்கப்பட்டதோ அதே வழியில ரோட் ஷோ பண்ணார், அதே இடத்துல பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தார். அப்ப இது எல்லாம் அவர் நினைச்சா நடக்கும். ஆனா பேசவே மாட்டார். அவர் பேசும்போது அவங்க காணா போயிடுவாங்க. இதுதான் அவருடைய வரலாறு. அதனால அவங்க காணா போறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம நம்பிக்கையா உறுதியா விசாரணை நடக்கட்டும். கிளீனா சொல்லிட்டாங்க, விசாரணை முடிஞ்சோன்னா வீட்டுக்கு அனுப்பிச்சிருவோம். சிறை செல்லக்கூடிய பழக்கம் எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு யாருமே எதிரியா நினைக்கக்கூடிய பழக்கமே கிடையாது. எங்களுக்கு அந்த பயமே கிடையாது. எந்த கட்சியை பார்த்து போய் தனியா நின்னே நாங்க ஜெயிச்சிட்டோம், கூட கூட்டணி வேற இருக்கு, எதுக்காக ஒருத்தரை பார்த்து நாங்க பயப்படணும், எதுக்காக ஒருத்தர் சரி சொல்லணும்? இதுதான் நான் திருப்பி திருப்பி பதிவு பண்றேன்.